सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणम् श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम् தென்னாடுடைய பெரியவா போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி போற்றி ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரா ஸ்ரீமாத்ரே நமஹ. எல்லாருக்கும் ராம் ராம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை அப்பாலஜிஸ். ஃபியூ மினிட்ஸ் லேட் ஆயிடுது. என்னோட சிஸ்டம்ல ஏதோ அப்டேட் ஓடிட்டு இருந்தது. ஸோ அதனால கரெக்டா லாகின் பண்ண முடியல. ஸோ நம்ம வந்து போன கிளாஸ் வந்து மந்திர ரூப வர்ணனை ஆரம்பிச்சுட்டு ஹரநேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவனௌஷதிः ஸ்ரீமத்வாக்பவ கூட்டைக ஸ்வரூப முக பங்கஜா அது முட்டுக்கும் முடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம அந்த மந்திர ரூப வர்ணனை கண்டினியூ ஆகுது, which means the next paragraph. இன்னைக்கும் சில முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளனேஷனுக்கு இருக்கு. பட் நம்ம பேராகிராஃப் பண்ணிட்டு அப்படியே சைமல்டேனியஸா அந்த கான்செப்ட்ஸை வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்ப நம்ம பார்க்க போற அடுத்த ஸ்லோகமானது என்னன்னு கேட்டாக்க 35வது ஸ்லோகம். கண்டாத கட்டி பர்யந்த மத்திய கூட்டஸ்வரூபிணி சக்தி கூட்டைகதா பண்ண கத்தியதோபாகதாரிணி. இதுதான் வந்து 34வது ஸ்லோகம். இதுலயுமே அந்த மந்திர ரூப வர்ணனையானது கண்டினியூ ஆகுது. நாமாக்கள் வந்து என்னன்னு பார்த்தேன்னாக்க, ஒரே நிமிஷம். இதுல 2 நாமாக்கள் இருக்கு இந்த ஸ்லோகத்துல. 2 நாமாக்கள் என்ன அப்படின்னா 86வது 87வது நாமாக்கள். முதல் வரி அந்த 86வது நாமா, அடுத்த வரி 87வது நாமா. சோ 86வது நாமா என்னன்னாக்க கண்டாத கட்டி பர்யந்த மத்திய கூட்டஸ்வரூபிணி. அதுதான் வந்து 86வது நாமா. 87வது நாமா வந்து சக்தி கூட்டை கதா பண்ண கட்டியதோபாகதாரிணி. இது 87வது நாமா. சோ முதல் நாமாவுக்கான அர்த்தத்தை, டைரக்ட் அர்த்தத்தை பார்த்துடலாம். 86வது நாமா என்ன அப்படின்னு கேட்டாக்க, கண்டாத கட்டி பர்யந்த மத்திய கூட்ட ஸ்வரூபிணி. இதுதான் வந்து 86வது நாமா. சோ அர்த்தம் என்ன? கண்டாதக கடி பரியந்த மத்திய கூட்ட ஸ்வரூபிணி. கண்டாதகங்கிறது சமஸ்த பதம். கண்ட அத. ஓகே. சோ கண்ட அப்படின்னா கண்டம், கழுத்து. அதக அப்படின்னா கீழ்ப்பகுதி, கீழே. ஓகேவா? சோ கழுத்துக்கு கீழே அப்படின்னு அர்த்தம். கட்டி அப்படின்னாக்க இடுப்பு. நெக்ஸ்ட் வந்து பர்யந்த அப்படின்னா டில் தட், அது முட்டுக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ 87வது ஸ்லோக பரியந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 87வது ஸ்லோகம் முட்டும் அப்படின்னு அர்த்தம். சோ இங்க பரியந்த அப்படின்னா கழுத்துக்கு கீழே இடுப்பு முட்டுக்கும். பிலோ ஹர் நெக் டில் ஹர் ஹிப். ஓகே. என்ன அது என்ன பகுதி அப்படின்னு கேட்டாக்க நடுப்பகுதி. ஜென்ரலாவே நம்ம எல்லாருக்குமே நம்மளோட பாகமா, நம்ம தேகமானது 3 பாகங்களா தானே பிரிக்கப்பட்டிருக்கு. இது முட்டுக்கும், இங்க இருந்து இடுப்பு முட்டும், இடுப்புல இருந்து கீழே கால் முட்டும் இல்லையா? சோ அந்த இங்க இருந்து இது மட்டும் இருக்கிறது மத்திய பகுதி. சோ அம்பாளுக்கும் அதேதான்.
கடி கண்டாதக கடி பர்யந்த மத்திய அந்த நடுவுல இருக்கிற கூட்டம். கூட்டம் அப்படிங்கறச்ச என்ன பார்த்தோம் போன வாரமே நம்ம அர்த்தம் பார்த்தோம். என்னது? ஒரு போர்ஷன், ஒரு பாகமானது, ஒரு ஒரு பாகத்தை கொண்டவள். என்ன பாகம்னு கேட்டாக்க மத்திய கூட்டம். போன வாரமே பார்த்தோம். மூணு மூணு பகுதிகள் இருக்கு. வாக்பவ கூட்டம், அது போன பேராகிராஃபோட அந்த ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக ஸ்வரூப முக பங்கஜா அப்படின்ட்டு அந்த பகுதியை பார்த்துட்டோம். அந்த பகுதி என்னன்னு கேட்டா முகப்பகுதி இல்லையா? இப்போ வாக்பவ கூட்டத்துக்கு அப்புறமா என்னது? மத்திய கூட்டம். மத்திய கூட்டம்ங்கிறது காமராஜ கூட்டம். ஆல்ரெடி இந்த இந்த ரெஃபரன்ஸே நம்ம போன கிளாஸே பார்த்தோம். சோ காமராஜ கூட்டம். அப்பேற்பட்ட அந்த காமராஜ கூட்டமான மத்திய கூட்டத்தை தன்னோட வடிவமாக கொண்டவள் ஸ்வரூபிணி அப்படிங்கிறதுதான் கண்டாதக கட்டிபர்யந்த மத்திய கூட்ட ஸ்வரூபிணி. கண்டாத கட்டிபர்யந்த மத்திய கூட்ட ஸ்வரூபிணி அப்படிங்கிற நாமாவுக்கான அர்த்தம். ஓகேவா? அடுத்தது, அதாவது கழுத்திலிருந்து இடைப்பகுதி வரை மத்திய கூட்டத்தின் வடிவம் கொண்டிருப்பவள் அப்படிங்கிறது நாமா. ஓகே, அடுத்தது 87வது நாமா என்ன அப்படின்னு கேட்டாக்க சக்தி கூட்டைகதா பண்ண கட்டியதோ பாகதாரிணி அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க இப்ப எப்படி பதம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா சக்தி கூட்ட, சக்தி கூட்ட. மத்திய கூட்ட பார்த்தோம், வாக்பவ கூட்ட அதுக்கு முன்னாடி பார்த்தோம். இது சக்தி கூட்ட மூணாவது பகுதி. சக்தி கூட்ட ஏகதா ஆபண்ண, அதுதான் சக்தி கூட்டைகதா பண்ண ஒன்னா கொடுத்துருக்கு. ஓகேவா? சோ சக்தி கூட்ட ஏகதா ஆபண்ண, சக்தி கூட்டைகதா பண்ண கட்டியதோ. அகைன் கட்டியதோ அப்படிங்கறச்சே கட்டி அதஹ, முன்னாடி கண்ட, கண்டக்கு கீழன்னு பார்த்தோம் இல்லையா? கண்டாதகன்னு பார்த்தோம், விச் மீன்ஸ் கழுத்துக்கு கீழன்னு பார்த்தோம். இங்க வந்து கட்டியதோ, கட்டிக்கு கீழே. கட்டினா என்ன பார்த்தோம்? இடுப்பு இல்லையா? சோ இடுப்புக்கு கீழே. ஓகேவா? கட்டியதோ பாக, பாக அப்படிங்கறச்சு அந்த பாகமானது தாரிணி, அந்த பாகத்தை தரித்திருப்பவள், கொண்டிருப்பவள் அப்படின்ற அர்த்தம். சோ இப்ப என்ன? முதல்ல முகப்பகுதியை பார்த்தோம், விச் இஸ் வாக்பவ கூட்டம். அடுத்தது மத்திய கூட்டம், அதாவது காமராஜ கூட்டம். மூன்றாவது கூட்டம் என்னன்னு போன வாரமே பார்த்தோம், விச் இஸ் சக்தி கூட்டம். அந்த சக்தி கூட்டமானது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா சக்தி கூட்ட ஏகதா ஆப்பண்ண அப்படின்னா சக்தி கூட்டமானது அந்த இடுப்புக்கு கீழே, ஓகே, அதோட ஐக்கியமாயிருக்கு. ஏகதானா ஒன்னா இருக்கு. ஓகேவா? ஆப்பண்ணனா அடைந்திருத்தல். அத அத வந்து அச்சீவ் பண்றதுன்னு அர்த்தம். ஆக்சுவலி இங்க வந்து அடையறது. ஓகேவா? சோ கட்டி அதஹ, கட்டியதோ அப்படின்னாக்க கட்டி அப்படிங்கறச்ச இடுப்பு, இடுப்புக்கு கீழ்பகுதியாக அதை அடைந்திருப்பவள். என்னத்தை அடைந்திருப்பவள்? இங்க சக்தி கூட்டத்தை அடைந்திருப்பவள் அப்படின்னு அர்த்தம். சோ இடை முதல் கீழ்பாகங்கள், இடுப்புல இருந்து கீழ்பாகங்கள் வந்து என்னதுன்னு கேட்டாக்க சக்தி கூட்டத்தின் வடிவமாக தன்னோட அந்த தேகத்தை தரித்திருப்பவள் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வரிக்கான, இந்த நாமாவுக்கான அர்த்தம். சோ 34வது பேராகிராஃபோட 2வது வரி பிளஸ் 35வது பேராகிராஃபோட 2 வரிகளும் அவளுடைய 3 கூட்டங்களை வர்ணிக்கிறது. 3 கூட்டம் அப்படிங்கறச்ச என்ன? 3 போர்ஷன்ஸ் வர்ணிக்கிறது. ஓகே, எதோட போர்ஷன் அப்படின்னு கேட்டாக்க பஞ்சதசாட்சரி மந்திரத்தோட பகுதிகளை வர்ணிக்கிறது. இது நம்ம போன கிளாஸே பார்த்தோம் இல்லையா? அந்த பஞ்சதசாட்சரி மந்திரத்தை 3ஆ பிரிச்சிருக்கா. 3 பகுதிக்கும் ஒரு ஒரு ஸ்பெசிபிக் அக்ஷரங்கள் இருக்கு. ஓகே, அந்த அக்ஷரங்களை கொண்டது அவளுடைய சூக்ஷ்ம ரூபம் அப்படின்ட்டு சொல்றான். ஓகேவா? சோ 3 பகுதி என்ன பார்த்தோம்? திருப்பி சொல்றேன், வாக்பவ கூட்டம், மத்திய கூட்டம் ஆர் த காமராஜ கூட்டம். நெக்ஸ்ட் ஃபைனல் போர்ஷன் என்னன்னு பார்த்தேன்னாக்க சக்தி கூட்டம். ஓகேவா? சோ இந்த 3 பகுதிகளாக அவளுடைய சூக்ஷ்ம ரூபமானது இந்த மந்திரங்களுடைய அக்ஷரத்தை கொண்ட வடிவமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கறதுதான் இந்த நாமாவுக்கான தாத்பரியம். ஓகேவா? சோ again
அந்த பஞ்சதசாட்சரி மந்திரங்கள் எத்தனை 3 பகுதிகளா பிரிச்சிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? எப்படி என்னென்ன 3 பகுதி 3 அக்ஷரங்கள் அப்படின்னு கேட்டாக்க ஆஹ் 6 ஆமா 6 5 4 இஃப் ஐம் ரைட். ஒரு நிமிஷம் செக் பண்ணிடுறேன். ஆமா ஐ திங்க் சோ. நான் மிஸ் பண்ண போறேன் தான், வேற ஒன்றும் இல்ல. ஆமா 3 பாகங்களாக பிரிஞ்சிருக்கு. ஓகே, சோ அந்த 3 பாகங்களையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னு கேட்டாக்க 15 அக்ஷரங்கள். ஓகேவா? இப்போ இந்த 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 பர்டிகுலர் ஸ்லோகால என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, அம்பாள் போன கிளாஸ் பார்த்தோம். அம்பாளை வந்து நம்ம எந்த 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 வடிவமா, அம்பாள்ட்டு இல்ல, அந்த பரபிரம்மத்தை, அந்த பகவானை, பரபிரம்மம் அண்ட் பகவான் ஆர் நாட் த சேம். பகவானுக்கு ஸ்வரூபம் இருக்கு, பரபிரம்மத்துக்கு ஸ்வரூபம் கிடையாது. பட் இன் ஜெனரல் நம்ம வழிபாடு பண்றச்சே அந்த பகவான we can worship in the form of sound, light and ஸ்வரூபம். கரெக்டா? இது ஆல்ரெடி நம்ம போன கிளாஸ் பார்த்தோம். அப்படி வர்ஷிப் பண்றச்சே அம்பாளை மந்திர ரூபமா வழிபாடு பண்றோம். அந்த மந்திர ரூபமா வழிபாடு பண்றச்சே அவளுடைய மூல மந்திரமானது பஞ்சதசாட்சரி மந்திரம். Just we are just having a recap of this paragraph and the last line of the previous paragraph. Okay, so மந்திர ரூபமா வழிபாடு பண்றச்சு அவளுடைய மூல மந்திரமானது பஞ்சதசாட்சரி. அந்த பஞ்சதசாட்சரியோட அக்ஷரங்கள் கொண்டவைகளாக அவளுடைய ஸ்வரூபமானது பிரிக்கப்பட்டிருக்கு. சோ அவளுடைய அந்த ஸ்வரூபம் அப்படிங்கறச்சு இங்க எந்த ஸ்வரூபம்? சட்டில் ஃபார்ம், கிராஸ் ஃபார்ம் ரெண்டுமே பார்த்தோம். கரெக்டா? அதாவது மேனிஃபெஸ்டட் ஃபார்ம் அப்படிங்கிறது தான் ஸ்தூல ரூபம். அப்போ அது அங்க அவயங்களா வர்ணிக்கப்படுறது. அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்ம் which is the subtle form which is the சூக்ஷ்ம ரூபம். அந்த சூக்ஷ்ம ரூபம் வந்து மந்திரங்களுக்கு இணையாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. அதுதான் இந்த பேராகிராஃப். ஓகேவா? இப்போ என்ன இல்ல பியூட்டி அப்படின்னு கேட்டாக்க, இந்த மூன்று வகையா பிரிக்கப்பட்டிருக்கு இல்லையா? முகம், இடுப்புல இருந்து கழுத்துல இருந்து இடுப்பு, இடுப்புல இருந்து இடுப்புக்கு கீழ்ப்பகுதி அப்படிங்கறச்சே அந்த முகப்பகுதியானது நம்ம போன கிளாஸ் பார்த்தோம் ஞானப்பிரதமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா அது வந்து ஞானத்தை நமக்கு அனுகிரகம் பண்றது. ஓகே, அத ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஓகே, அப்போ அந்த அந்த பர்டிகுலர் வாக்பவ கூட்டமானது எதை ரெஃபர் பண்றது அப்படின்னு கேட்டாக்க அம்பாளினுடைய ஞான சக்தியை ரெஃபர் பண்றது. ஆச்சா? அடுத்தது பார்த்தேன்னாக்க மத்திய கூட்டம். மத்திய கூட்டம்ங்கிறது இன்னைக்கு இந்த பேராகிராஃப்ல பார்த்தோம்னா மத்திய கூட்ட ஸ்வரூபிணி அப்படின்னு வந்தது இல்லையா? கண்டாத கட்டி பரியந்த மத்திய கூட்ட ஸ்வரூபிணி அப்படிங்கிறது எந்த கூட்டமா பார்த்தோம்? மத்திய கூட்டம் which is also known as the காமராஜ கூட்டம் அப்படிங்கறச்சே. காம அப்படின்னா என்ன அர்த்தம்? இச்சை. ஓகே, காம அப்படிங்கறச்சே தமிழ் காமத்துக்கு இணையான அர்த்தத்தை நம்ம எடுத்துக்க கூடாது. இட் டஸ் நாட் மீன் ஒன்லி லஸ்ட். காம அப்படின்னு சம்ஸ்கிருத வார்த்தை என்னது? டிசையர்ஸையும் குறிக்கும். ஓகேவா? அந்த டிசையர்ஸை குறிக்கிறச்சே அம்பாள் இங்க என்ன பண்றா அப்படின்னு கேட்டா சகல விதமான வஸ்துக்களை அனுகிரகம் பண்ணக்கூடிய இச்சா சக்தியா இருக்கா. முதல்ல என்ன பார்த்தோம்? வாக்பவ கூட்டத்துல ஞான சக்தியா இருக்கான்னு பார்த்தோம். கரெக்டா? அடுத்தது இச்சா சக்தியா இருக்கா. அடுத்த பகுதி என்ன? சக்தி கூட்டம். அது எங்க? இடுப்புல இருந்து கீழ்பகுதி. கரெக்டா? அப்போ அந்த அந்த பகுதியில எப்படி இருக்கா அம்பாள்? மந்திரஸ்வரூபமா சூக்ஷ்ம ரூபமா எப்படி இருக்கா அப்படின்னா, அம்பாள் வந்து சிருஷ்டி பண்ற வேலையில ஈடுபட்டு இருக்கா இல்லையா? அப்போ இங்க அந்த கிரியா சக்தியாக தான் சிருஷ்டி பண்ற வேலையில ஈடுபட்டு வரா. அப்போ she grants us the power of creation. பவர் ஆஃப் கிரியேஷன்னா அதுக்காக நாம வந்து ஜீவராசிகளை சிருஷ்டி பண்றதுக்கான பவர்னு புரிஞ்சுக்க கூடாது. நாம வந்து அந்த நமக்கு உண்டான அந்த கிரியேட்டிவ் பவரை அவ அனுகிரகம் பண்றான். கிரியேட்டிவ் எனர்ஜிய நமக்கு அனுகிரகம் பண்றா. அப்போ கிரியா சக்தியா இருக்கா அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஆக
இந்த 3 கூட்டங்களும் வாக்பவ கூட்டம், காமராஜ கூட்டம், சக்தி கூட்டம் represents the Sukshma Rupam of Ambal, Sukshma Swarupam of Ambal, which equals to her Jnana Shakti, Icha Shakti and Kriya Shakti. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, மூல மந்திராத்மிகா மூல கூட்டத்ரய கலேவரா குலாமிருதைக ரசிகா குல சங்கேத பாலினி. இந்த பர்டிகுலர் ஸ்லோகா, அதாவது 36வது 36வது ஸ்லோகத்துல மொத்தம் 4 நாமாக்கள் அடங்கியிருக்கு. 88, 89, 90, 91 4 நாமாக்கள் அடங்கியிருக்கு. அந்த நாமாக்கள் என்னென்னங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ஓகேவா? முதல்ல மூல மந்திராத்மிகா, இதுதான் 88வது நாமா ஆச்சா. அடுத்தது 89வது நாமா மூல கூட்டத்ரய கலேவரா. ஓகேவா? மூல மந்திராத்மிகா மூல கூட்டத்ரய கலேவரா இருக்கு இல்லையா, அது 2 நாமாக்கள். சோ 88 இஸ் மூல மந்திராத்மிகா, 89 இஸ் மூல கூட்டத்ரய கலேவரா. 2 நாமா ஆச்சா. அடுத்த வரியில குலாமிருதைக ரசிகா, இது 90th நாமா, 90வது நாமா. அடுத்தது குல சங்கேத பாலினி, இது 91st நாமா. சோ இந்த 36வது ஸ்லோகத்துல 4 நாமாக்கள், மூல மந்திராத்மிகா மூல கூட்டத்ரய கலேவரா குலாமிருதைக ரசிகா குல சங்கேத பாலினி அப்படிங்கிற நாமாக்கள் அடங்கியிருக்கு. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் மூல மந்திராத்மிகா அப்படிங்கறச்சே, மூல அப்படின்னா ரூட், மூலமா இருக்கிறது. ஓகே, அடிப்படையாக இருக்கிறது. எதுக்கு அடிப்படையா இருக்கு? மந்திரம். மூல மந்திரங்களுக்கு அடிப்படையான மந்திரம், அதான் மூல மந்திரம். ஓகேவா? மந்திரங்களுக்கு அடிப்படையான மந்திரம், அது மூல மந்திரம். ஓகே. அப்ப அவ எப்படி இருக்கா அப்படின்னா, அந்த மூல மந்திரங்களையே, மூல மந்திரத்தையே தன்னுடைய தன்மையாக கொண்டவள். தட் மீன்ஸ் தானே அந்த மூல மந்திரமா இருக்கா. ஓகே. அம்பாளோட விஷயத்துல என்ன ஒரு அழகு அப்படின்னு கேட்டாக்க, அம்பாள் வேற, அம்பாள் வீற்றிருக்கும் அந்த ஸ்ரீசக்கரம் வேற, அம்பாள போற்றுகின்ற அந்த மந்திரங்கள் வேறன்னு நம்ம பார்க்க கூடாது. அம்பாள் ஈக்குவல்ஸ் டு மந்த்ரா which is equals to the ஸ்ரீசக்கரம். அவ எங்க இருக்காளோ, அந்த ஸ்ரீசக்கரம் இருக்கானா, அது நத்திங் பட் அம்பாள். ஸ்ரீசக்கரத்தையே நம்ம அம்பாளாதான் சேவிக்கிறோம். அதே மாதிரி அம்பாளுடைய மந்திரங்களையுமே அம்பாளா சேவிக்கிறோம், அம்பாளா பாவிக்கிறோம் கூட சொல்லக்கூடாது. பாவனை அப்படிங்கறச்சே வி அஸ்யூம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இங்க நோ அசம்ஷன். அந்த மந்திரங்கள் எல்லாமே சாட்சாத் அம்பாள் தான். அப்ப இங்க எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா, மூல மந்திரங்களையே தன்னுடைய தன்மையாக கொண்டவளாக, ஆத்மிகா அப்படிங்கறச்சு அவளே செல்ஃபா அப்படியே மந்திரங்களாவே இருக்கா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மூல மந்திரத்தை தன்னுடைய ஸ்வரூபமாக கொண்டவள், the one who is the embodiment of the மூல மந்திரம். ஓகேவா? அடுத்தது மூல கூட்டத்ரய கலேபரா அப்படின்னு சொல்றாங்க. மூல கூட்டத்ரய கலேபரா அப்படிங்கறச்சு மூல கூட்ட. ஓகே. இந்த மூல கூட்ட அப்படிங்கறது என்ன? கூட்டனா போர்ஷன் பார்த்தோம், அந்த பாகம். ஓகே, தட் பர்டிகுலர் போர்ஷன். எந்த போர்ஷன்? மூல கூட்டம். ஓகே, மூல மந்திரத்தின் இருப்பிடமாக, மூல மந்திரம் எங்க இருக்கோ அந்த போர்ஷன். ஓகே, அது என்ன போர்ஷன் அப்படின்னு கேட்டா, 3 பகுதிகள். அவருடைய சூக்ஷ்ம ரூபத்துல 3 பகுதிகள் பார்த்தோம். என்னென்ன 3 கூட்டங்கள் பார்த்தோம் இல்லையா? அது எல்லாமே காமனா மூல கூட்டம்னு சொல்றோம். ஓகே, விச் இஸ் த வாக்பவ கூட்டம், மத்திய கூட்டம் அண்ட் த சக்தி கூட்டம். ஓகே, அப்போ அவளுடைய அந்த கலேபரா அப்படின்னா அவளுடைய தேகமானது 3 கூட்டங்களின் இருப்பிடமாக இருக்கு. 3 கூட்டங்களை மூல மந்திரமாக தன்னுடைய தேகத்தையே கொண்டவள், தேகத்தினேலேயே கொண்டவள் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேவா? சோ மூல கூட்ட அப்படிங்கறச்சே மூல பகுதி. எதோட மூல பகுதினா அந்த மூல மந்திரத்தினுடைய பகுதி, மூல மந்திரத்தினுடைய எக்ஸிஸ்டன்ஸ் எங்க இருக்கு? அவளுடைய தேகத்துல இருக்கு. எப்படி இருக்கு? திரய கலேபரா, உடலினுடைய 3 பாகங்களாக இருக்கு. ஓகேவா? மூல மந்திரத்தை தன்னுடைய
தனது சூக்ஷ்ம உடலில் 3 பகுதிகளாக கொண்டவள். கலேபர அப்படின்னா உடல், கலேபரா அப்படின்னா அந்த உடலை கொண்டவள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இட் ரெஃபர்ஸ் டு அம்பாள். ஓகே, சோ இதுதான் மூல கூட்டத்திரைய கலேபரா. ஓகேவா? அது எப்படி அந்த அந்த ஸ்வரூபமானது எப்படி இருக்குன்னு கேட்டாக்க சூக்ஷ்ம ரூபமா இருக்கு. இது எல்லாமே சூக்ஷ்ம ரூபமாக கொண்டவள் அப்படின்ட்டு எல்லாம் மீனிங் வராது. ஓகேவா? மீனிங் வராதுன்னு சொல்ல முடியாது. அந்த அந்த நாமால அந்த சூக்ஷ்ம ரூபம்ங்கிற அந்த பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் கொடுக்கப்படல. ஆனா நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது குலாமிருதைக ரசிகா அப்படின்னு சொல்றான். குலாமிருதைக ரசிகா அப்படிங்கறச்சு குல அமிர்த ஏக தான் அமிர்தைக. குலா மிருதைக, குல அமிர்த ஏக ரசிகா அப்படின்னாக்க ரசிகானா விருப்பம் உள்ளவள். ஓகே, ரசிகைன்னு எடுத்துக்கலாம். ஓகே, தமிழ் அதே வார்த்தை தான். விருப்பம் உள்ளவள், அது 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 மேல நாட்டம் கொண்டவள். ஓகேவா? எது மேல அப்படின்னு கேட்டாக்க குலாமிருத்தம் மேல. சோ வாட் இஸ் குலாமிருத்தம்ங்கிறதெல்லாம் நம்ம டீடைல்டா பார்த்தாதான் புரியும். ஓகேவா? சோ இங்க ஆக்சுவலி ஜஸ்ட் இப்போதைக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லிடுறேன். சஹசிராரத்துல இருந்து ஒரு அமிர்தமானது ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? சஹசிராரம்ங்கிறது இங்க இருக்கு, which is nothing but நம்ம நம்ம தேகத்துல வந்து அவர் பாடி அவர் பாடி கன்சிஸ்ட் 7 சக்ராஸ். ஓகேவா? நம்ம தேகத்துல 7 சக்கரங்கள் இருக்கு. ஓகே, அதெல்லாம் என்னங்கிறத நம்ம எக்ஸ்பிளனேஷன் என்னன்ட்டு நம்ம பார்ப்போம். இப்போ புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். அந்த அந்த சக்கரத்துல சஹசிராரம்ங்கிறது இங்க இருக்கு. சோ அங்கேருந்து அமிர்தமானது ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? அந்த அமிர்தம் ஆக்சுவலி என்ன அப்படின்னு கேட்டாக்க சிவனோடு கூடிய சக்தி இருக்கா இல்லையா? ஒரு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஐக்கியமாறா. சிவபெருமானும் சக்தியும் ஐக்கியமாயிடுறா. அது எந்த பாயிண்ட் அப்படின்னு கேட்டா இந்த பாயிண்ட் சஹசிராரத்துல. அவ 2 பேரும் அந்த ஐக்கிய நிலையில இருக்கறச்சே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா நமக்கு ஒரு பேரானந்த நிலை கிடைக்கும். ஓகே, we can experience an ultimate bliss. அந்த அல்டிமேட் பிளிஸ் தான் இங்க அமுதமா இருக்கு, அமிர்தமா இருக்கு. அமிர்தமா நம்ம தேகம் முழுக்க ஃப்ளோ ஆகுது. அது எப்படி அந்த இடத்துல சிவசக்தி ஐக்கியமாறா அவ ஒண்ணு கூடுறதுனால அந்த அமிர்தமானது எப்படி ஃப்ளோ ஆகுதுங்கிறதுலாம் நம்ம வந்து சக்ராஸ் பத்தி பாக்கறச்சு we can ஓரளவுக்கு ஐ வில் பி ஏபிள் டு கன்வே வாட் இட் இஸ். உங்களுக்கு புரியும்படியுமா அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? சோ இப்போதைக்கு குலாமிருதைக ரசிகா அப்படின்னா என்ன அர்த்தம்? குலாமிருத்தம் அப்படிங்கிறது இங்க எதை ரெஃபர் பண்றது? சஹசிராரத்துல பெருக்கெடுத்து ஓடுற அந்த அமிர்தத்தை ரெஃபர் பண்றது. ஓகே, இதெல்லாம் நீங்க பிசிக்கலா அப்படியே இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டா டவுட் தான். அப்பனா நம்ம தலையில இருந்து ஏதோ ஒண்ணு ஃப்ளோ ஆறுதா? அதை வந்து நம்ம அந்த ஆனந்தத்தை தான், அந்த சுகத்தை, சுகானுபாவத்தை தான் இங்க சொல்றான். ஓகேவா? ஆனந்தம் அப்படிங்கறச்சு பேரானந்தம், which is a divine ultimate bliss. It is not happiness, it is bliss. பிளஸ்ஸுக்கும் ஹாப்பினஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்டா? ஹாப்பினஸ் அப்படிங்கிறது எனக்கு ஒரு டம்ளர் காஃபி சாப்பிட்டா எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆனா அந்த அமிர்தம் ஃப்ளோ ஆச்சே சந்தோஷம் இல்ல, பேரானந்தம் கிடைக்கிறது. கரெக்டா? சோ டிவைன் பிளிஸ் தான் வந்து டிவைன் ஹாப்பினஸ் தான் பிளிஸ் ரெஃபர் பண்றோம். இங்க சஹசிராரத்துல பெருக்கெடுத்து ஓடுகின்ற அந்த அமிர்தத்தை தான் குலாமிருத்தம்னு சொல்றா. அப்பேற்பட்ட அந்த குலாமிருதத்தை குலாமிருதத்தில் விருப்பம் உள்ளவள், நாட்டம் கொண்டவள் தான் வந்து குலாமிருதைக ரசிகா. ஓகே, அடுத்த பாயிண்ட் என்ன? அடுத்த நாமா 91வது நாமா என்ன அப்படின்னு கேட்டாக்க குல சங்கேத பாலினி அப்படின்னு சொல்றான். குல சங்கேத, குல அப்படிங்கறச்சே இங்க குல முந்தின பேராகிராஃப்ல குலாமிருத்தம், குலாமிருத்தம்ங்கிறது வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ஓகே, குலாமிருத்தம்ங்கிறது பிரிக்க முடியாது, அது வந்து சமஸ்த பதமா கொடுத்திருக்கு. குல அமிர்தத்தோட சமஸ்த பதம் தான் குலாமிருத்தம். அந்த குலம் வேற. இங்க கொடுத்திருக்கிற குலம் என்ன அப்படின்னு கேட்டாக்க நம்மளுடைய லெகசி, நம்மளுடைய குலம், நம்ம பரம்பரை. ஓகே, சங்கேத அப்படிங்கறச்சே ஆக்சுவலி வந்து வழிமுறைகள். ஓகே, அந்த பரம்பரையினுடைய வழிமுறைகளை ரட்சிப்பவள், பாலினி, போஷிப்பவள். ஓகே, இதுதான் நாமாக்களுக்கான டைரக்ட் மீனிங்.
இப்ப தாத்பரியம் என்னன்னு பார்த்தாதான் அந்த நாமாக்கான டைரக்ட் மீனிங்க நமக்கு புரிய வரும். ஓகேவா? சோ தாத்பரியம் என்ன? முதல்ல இந்த குல சங்கேத பாலினி அப்படிங்கறச்சே வந்து இங்க எந்த குலத்தை பத்தி பேசுறா, அவ எப்படி ரட்சணம் பண்றா அப்படிங்கறத தாத்பரியங்களை பார்த்தாதான் புரியும். டைரக்ட் மீனிங் என்னன்னா, தன்னை அடைய வரவா ஒரு கோஷ்டி இருப்பா இல்லையா, ஒரு குலம் இருப்பா இல்லையா, அந்த அந்த அவளுடைய அந்த வழிமுறைகளை பாதுகாக்கிறவ அப்படிங்கிறது தான் வந்து இந்த நாமாவுக்கான அர்த்தம். இப்போ தாத்பரியம் என்னன்னு பார்த்தோம். சோ இந்த ஸ்லோகத்துல 4 நாமாக்கள் பார்த்தோம். 4 நாமாக்கள் வந்து 88ல இருந்து 91வது நாமா. என்னென்ன நாமாக்கள்? மூல மந்திராத்மிகா, மூல கூட்டத்ரய கலேபரா, துலாமிருத்தைக ரசிகா, குல சங்கேத பாரணி. இப்ப இந்த 4 நாமாக்களுக்கான தாத்பரியத்தை புரிஞ்சுக்கணும்னா சில கான்செப்ட்ஸை நம்ம புரிஞ்சுக்க வேண்டி வரும். அதுதான் இப்ப என்னங்கிறத பார்க்க போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் மூல மந்திர அப்படின்னு பார்த்தோம். ஆக்சுவலி வந்து டைரக்ட் மீனிங் பாக்கறச்சே நம்ம என்ன பார்த்தோம்? மூல மந்திராத்மிகா அப்படிங்கறச்சே மூல மந்திரத்தை தன்னுடைய வடிவமாக கொண்டவள் அப்படின்னு பார்த்தோம்ல. அதாவது அந்த மூல மந்திரங்களையே வந்து தன்னுடைய ஸ்வரூபமாக கொண்டவள் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த மூல மந்திரம்னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகே, மூல மந்திரம்னா ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அது என்ன? இந்த பஞ்சதசாட்சரி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மூல மந்திரம். ஓகே, எதுக்கான மூல மந்திரம் அப்படின்னு கேட்டா ஸ்ரீவித்யா உபாசனைக்கான மூல மந்திரம் அந்த பஞ்சதசாட்சரி. அந்த பஞ்சதசாட்சரியானது எப்பேற்பட்ட மந்திரம்? 3 பாகங்களாக பிரிக்கப்பட்ட மந்திரம். ஒரு பாகத்திலயும் பர்டிகுலர் அக்ஷரம் இருக்கு. 5, 6, 4 அப்படின்ட்டு பஞ்சதசாட்சரியா பிரிக்கப்பட்டு மொத்தம் 15 அக்ஷரங்களா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? அப்போ இந்த பஞ்சதசாட்சரி மந்திரங்கள்ல முதல்ல வாக்பவ கூட்டம் பார்த்தோம். அந்த வாக்பவ கூட்டம் வந்து அடுத்தது மத்திய கூட்டம், சக்தி கூட்டம். இந்த மூல மந்திரமானது வாழ்க்கையினுடைய புருஷார்த்தங்களை அனுகிரகிக்க கூடிய மந்திரமா அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்றோம். ஓகேவா? மூல மந்திரம் எதுக்கு மூல மந்திரம்? ஸ்ரீவித்யா உபாசனைக்கான மூல மந்திரம். அது அந்த ஸ்ரீவித்யா உபாசகனுக்கு என்னத்தை அனுகிரகம் பண்றது? வாழ்க்கையினுடைய புருஷார்த்தங்களை அனுகிரகம் பண்றது அப்படின்னு பாக்கறச்சே புருஷார்த்தங்கள்னா என்னன்னு பார்த்தாதான் நம்ம இந்த வாழ்க்கையினுடைய புருஷார்த்தங்களை ஸ்ரீவித்யா உபாசனையானது அந்த பஞ்சதசாட்சரியானது எப்படி அனுகிரகம் பண்றதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? சோ புருஷார்த்தங்கள்னா என்ன? ஒரே நிமிஷம். சனாதன தர்மத்துல 4 புருஷார்த்தங்களை பத்தி பேசப்பட்டிருக்கு. ஓகே, ஒரு மனுஷன் வந்து பிறவி எடுக்கிறான் அப்படின்னாக்க எதுக்காக பிறவி எடுக்கிறான் அப்படிங்கிறதுக்கான பர்பஸ் இருக்கு. ஓகே, நான் இருக்கேன், நீங்க எல்லாரும் இருக்கேன். ஓகே, நீங்க நம்ம எல்லாருமே இப்படி ஒரு மனுஷ அவதாரம் சொல்ல முடியாது, மனுஷ ஜென்மா. ஓகே, மனுஷ ஜென்மா எடுத்ததுக்கான காரண காரியம் இருக்கு. எவ்ரிபடி ஹேஸ் அ பர்பஸ் இன் லைஃப். அதுக்காக தான் நம்மள பகவான் வந்து ஒரு புழுவாவோ பூச்சியாவோ ஒரு மிருகமாவோ அப்பேற்பட்ட ஒரு இத கொடுக்காத, ஜென்மாவை கொடுக்காத நமக்கு வந்து மனுஷ ஜென்மாங்கிற ஒரு ஒரு அனுகிரகத்தை பண்ணிருக்க இல்லையா? அப்போ அந்த அனுகிரகமானது என்ன அப்படின்னு கேட்டாக்க, மனுஷனா நீ பிறந்து நீ பிறவி எடுத்ததுக்கான பயனை அடையணும். ஓகே, அந்த பயனை அது எந்த பயன்கள் என்னென்ன, அதை எப்படி நீ அடைய முடியும் அப்படிங்கிறதுதான் புருஷார்த்தாஸ் இன் லைஃப். 4 புருஷார்த்தங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டாக்க சில நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும், பட் ஸ்டில் we will just ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ கிளான்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா? சோ அந்த 4 புருஷார்த்தங்கள் என்ன அப்படின்னு கேட்டாக்க தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ. ஓகே, இது 4 தான் வந்து புருஷார்த்தங்கள். இந்த 4 புருஷார்த்தங்கள்ல அல்டிமேட் புருஷார்த்தம், அதை மீறி எதுவுமே இல்லை, அதை மிஞ்சி எதுவுமே கிடையாது அப்படின்னு கேட்டா அது என்ன? மோக்ஷம். ஓகே,
நான் முதல்ல என்ன சொன்னேன், புருஷார்த்தங்கள்னா என்ன, நம்ம மனுஷனா ஜென்மா எடுத்ததுக்கான பிறவி பயனை அடைவது. ஓகே, அப்போ பிறவி பயனை அடையிறது என்னன்னா, நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இந்த ஜென்மால இப்படி இருக்கும், வேண்டிகிட்டே இருப்போம் அடுத்த ஜென்மத்திலேயாவது நமக்கு இந்த கஷ்டம் இருக்கக்கூடாது, அடுத்த ஜென்மத்திலேயாவது நம்ம இப்படி பிறக்கணும், அடுத்த ஜென்மத்திலேயாவது இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாம் வந்து எல்லாருக்குமே அந்த ஒரு ஒரு எண்ணமானது, அந்த ஒரு ஆசையானது மனசோர ஓடிண்டே இருக்கும். ஓகேவா? பட் ஆக்சுவலி மகான்கள் பூர்வாச்சாரியர்கள்லாம் நமக்கு என்ன உபதேசம் பண்றா அப்படின்னு கேட்டா, இந்த 4 புருஷார்த்தங்கள்ல அல்டிமேட் புருஷார்த்தம் மோக்ஷம்னு சொன்னோம் பார்த்தேளா, நம்மளுடைய அந்த எண்ணமானது அந்த அல்டிமேட் புருஷார்த்தத்தை அடையறதுக்காக தான் இருக்கணும். இந்த ஜென்மா எடுத்துட்டேன், இந்த ஜென்மால அந்த முக்கியமான உண்மையான புருஷார்த்தம் அந்த மோக்ஷம் அதை அடைஞ்சுரணும் அப்படிங்கறதுக்காக நம்ம வந்து உழைக்கணும், அப்படிங்கறதுக்காக நம்ம வாழணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அடுத்த ஜென்மால இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் திருப்பியும் இன்னும் ஒரு 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 பிறவிக்கான ஒரு ஆசைய மனசுல வளர்த்துக்கணும். ஓகே, அது இருக்கக்கூடாது. மோக்ஷம்தான் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் அல்டிமேட் புருஷார்த்தம். ஓகே, அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற புருஷார்த்தங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, தர்ம அர்த்த காம, இது மூணுமே அந்த மோட்சத்தை அடையறதுக்கான ஸ்மால் ஸ்டெப்ஸ். ஓகே, அப்போ இந்த 4 புருஷார்த்தங்களை நம்ம வாழ்க்கையில கரெக்டா நமக்கு எப்படி உபதேசிக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி ஒவ்வொன்னத்தையா அச்சீவ் பண்ணி கடைசி ஸ்டெப்பான அந்த மோட்சத்துக்கிட்டக்க போனோம்னாக்க நமக்கு அடுத்ததா ஒரு பிறவி அப்படிங்கறதே இல்லாதக்கி இந்த ஜனன மரண சம்சார பந்தத்துக்குள்ள சிக்கிண்டு திருப்பி 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 புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு எதுக்கு அந்த அந்த சாக்கடையில போய் நம்ம சிக்கிக்கணும்? அதுக்கு பதிலா மோட்சத்தை அடைஞ்சுட்டாக்க பர்மனண்டா அவ திருவடியில போய் உட்காந்துடலாம் இல்லையா? அதத்தான் வந்து நமக்கு நமக்கு வந்து எல்லா பிலாசபியும் அட்வைஸ் பண்றது, எல்லா சம்பிரதாயமும் போதனை பண்றது. ஆனா நம்ம அதெல்லாத்தையும் விட்டுட்டோம், அல்ப விஷயங்களுக்காக நம்மளுடைய வாழ்க்கைய நடத்திட்டு போறோம். சோ நம்ம பிறவி எடுத்ததுக்கான இந்த மனுஷனா ஜன்மா எடுத்ததுக்கான பர்பஸ் நம்ம ஒத்தத்திற்கும் பகவான் நமக்கு அசைன் பண்ணிருக்க. ஓகே, சில புண்ணியாத்மாக்களுக்கு எப்படி தெரிஞ்சு போயிடும், நான் என்னோட பிறவி வந்து என்னோட பிறவிக்கான நோக்கம் இதுதான் தெரிஞ்சு போயிடும். மகான்களுக்கு ஆதிசங்கர பகவத் பாதாள் அவதாரம் பண்ணார், திரு அவதாரம் எடுத்தார், அவருக்கு தெரிஞ்சு போயிடுது அவருடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்சு போயிடுது. அந்த மாதிரி எத்தனையோ ஆச்சாரிய பெருமக்கள் வந்து அவதாரம் பண்ணியிருக்கா, எத்தனையோ மகான்கள் இந்த பாரத தேசத்துல அவதாரம் பண்ணியிருக்கா. அவளுக்கெல்லாம் தன்னோட பிறவிக்கான அந்த நோக்கத்தை தெரிஞ்சுட்டேதான் அவ வந்து பிறவி எடுக்கிறான். ஓகேவா? அவள்லாம் புண்ணியாத்மாக்கள். வேற நம்ம அந்த லிஸ்ட்ல இல்லைன்னா கூட அதை தேடிட்டு நம்ம அலையணும், நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். வெளியில தேடிண்டு அலையணுமா? கிடையாது, நமக்குள்ளேயே தேடிண்டு அலையலாம். சில பேருக்கு வெளியில தேடினாலும் கிடைக்கும். ஓகே, சோ பட் அட்லீஸ்ட் அந்த எண்ணமானது நம்ம மனசுல உதயம் ஆயிடுத்துனாக்க நம்ம பிறவிக்கான நோக்கம் என்னங்கறத கட்டாயமா நமக்கு பகவான் காமிச்சு கொடுப்பார். ஓகே, அப்போ அந்த அந்த பிறவிக்கான நோக்கத்தை தேடிண்டு அலையச்சே நம்ம வாழ்க்கைய ஒரு சில வழிமுறைகளை நடத்திட்டு போறோம், ஒரு சில பிரின்சிபிள்ஸோட நடத்திட்டு போறோம் இல்லையா? அதுதான் வந்து தர்ம அர்த்த காம கடைசியில மோட்சம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த தர்ம அப்படிங்கறது என்ன? நம்மளுடைய கடமை. என்னோட தர்மம் என்ன? ஓகே, நான் அந்த அல்டிமேட் புருஷார்த்தத்தை அந்த மோட்சம் இருக்கு இல்லையா, அந்த மோட்சத்தை அடையறதுக்கான என்னுடைய டியூட்டி என்ன அப்படிங்கறத நான் யோசிக்கணும். ஓகேவா? அப்படி யோசிச்சோம் அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டான பாதையை தேர்ந்தெடுத்து மோட்சம் அடையறதுக்கான வழிமுறைகளை புரிஞ்சுட்டு அந்த வழியில நம்ம வாழ்க்கையை நடத்தி சொல்லணும். ஓகே, சோ தர்மா இஸ் வாட் இட் இஸ் த டியூட்டி ஆர் த பர்பஸ் ஆஃப் why we have taken this birth. ஓகே, அடுத்தது பார்த்தேன்னாக்க அர்த்த அப்படின்னு சொல்றான். அர்த்த அப்படின்னா இப்ப நம்ம எல்லாரும் அர்த்தார்த்தினா என்ன?
ஏதோ ஒரு விஷயத்த ஏதோ ஒரு வஸ்துவை நோக்கி நம்மளாம் அலைஞ்சுட்டே இருக்கோம். கோவிலுக்கு போனா கூட ஃபர்ஸ்ட் பார்த்ததும் எனக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு இது சரியில்லை அது சரியில்லை, எதையோ ஒண்ணு கேட்டுட்டே இருக்கோம் சுவாமிகிட்ட. பாவம் அவர் என்னதான் பண்ணுவார், எத்தனை பேரை அவர் கவனிச்சுப்பார். அவருக்கு அத்தனை பேரையும் கவனிச்சுக்கிறதுக்கான அந்த ஒரு பவர் இருக்கு. ஆனா நம்மள மனுஷாலா பிறவி எடுக்க வச்சவருக்கு நமக்கு என்ன வேணும்னு தெரியாதா? அவரே பார்த்து கொடுப்பார் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்துக்க மாட்டேங்கிறோம். இன்ஸ்டன்ட் என்ன பண்றோம், எனக்கு இது வேணும் அது வேணும் இப்படி வேணும் அப்படி வேணும், ஆச்சாரியால தரிசனம் பண்ண போறோம் அப்படின்னாக்க அவர் அவர் பார்த்தாலே, நாம அவரை பார்த்தாலும் சரி, அவருடைய அந்த தீக்ஷண்யமான கடைக்கண் பார்வை நம்ம மேல பட்டாலும் ஜன்ம சாபல்யம், அந்த ஒரு மன திருப்தி 1000 விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு அவர் அனுகிரகம் பண்ணி நடக்கிறத விட, அவர் நம்மள பார்த்தாலே அந்த கடைக்கண் பார்வையால நம்மள பார்த்தாலே, கடைக்கண் பார்வைங்கிறது என்ன சொல்றோம், நேர கூட பார்க்க வேண்டாம். ஆலப்பெருவிழா தரிசனம் பண்ண போறோம், யாரோ ஒருத்தரோட பேசிட்டு இருப்பார், ஆனா அவருடைய பார்வை அங்க இருக்கிறவா அத்தனை பேர் மேலயும் படும். அப்படியே பார்த்துட்டே இருப்பார், யார் வந்திருக்கா என்ன பண்றா. சோ அந்த பார்வையானது நம்ம மேல பட்டாலே, அந்த தேஜஸ் ஆனது நம்ம மேல பட்டாலே நமக்கு என்ன, ஜென்ம சாபல்யம் தான். அது ஒன்னே போருமே நமக்கு, இல்லையா? ஆனா நம்ம என்ன பண்றோம், பகவான் கிட்ட போனாலும் சரி, ஆச்சாரியால்கிட்ட போனாலும் சரி, எனக்கு இது ஆயிடுத்து, என் பொண்ணு இந்த பரீட்சை எழுதியிருக்கா, என் பிள்ளைக்கு இந்த வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும். அப்கோர்ஸ் அவரை விட்டா நமக்கு வேற கதி கிடையாது, அதெல்லாம் அக்செப்டட். பட் நாம கேட்டு நமக்கு வேணுங்கிறத அவர் அனுகிரகம் பண்ணிடணுங்கிற ஒரு எதிர்பார்ப்போட போறோம் இல்லையா? அப்ப நம்மளாம் யாரு, அர்த்தார்த்திஸ். நம்ம அந்த ஏதோ ஒரு வஸ்துவை நோக்கி, ஒரு வஸ்துக்கான ஒரு பிரார்த்தனையிலேயே நம்மளாம் இருக்கும். ஓகே, அது அர்த்த. அச்சா, அடுத்தது தர்ம அர்த்த பார்த்தோம். மூணாவது என்னது, காம அப்படிங்கறச்சு. again I repeatedly keep telling, காம அப்படிங்கறச்சே காமம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இட் இன்க்ளூட்ஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டிசையர்ஸ், இட் இன்க்ளூட்ஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பிளஷர். ஓகேவா? அது எப்பேற்பட்ட பிளஷரா இருந்தாலும் சரி, பிசிக்கல் பிளஷரா இருந்தாலும் சரி, மென்டல் பிளஷரா இருந்தாலும் சரி, அது இமோஷனல் பிளஷரா இருந்தாலும் சரி. ஸோ இட் இன்க்ளூட்ஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பிளஷர்ஸ், இட் இன்க்ளூட்ஸ் ஆல் டைப்ஸ் ஆஃப் டிசையர்ஸ். ஓகே, ஸோ என்ஜாய்மெண்ட் பேசிக்கலா. ஸோ அதுதான் காம அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தாக்க மோக்ஷம். மோக்ஷம்ங்கிறது என்னது, மோக்ஷம் அடையிறது அப்படிங்கிறது அர்த்தம்னா கூட, ஆக்சுவலி மோக்ஷம்னா என்ன, டு கெட் லிபரேட்டட். ஓகே, நமக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கிறது பத்தியல, அதுதான் மோக்ஷம். நமக்கு எங்க இருந்து சுதந்திரம் கிடைச்சா அது மோக்ஷம், இந்த பிறவிலேருந்து சுதந்திரம் கிடைச்சா அதுதான் மோக்ஷம். டு கெட் லிபரேட்டட் ஃப்ரம் திஸ் சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத். ஓகே, சோ லிபரேஷன் தான் மோக்ஷம்னு சொல்றோம். லிபரேஷன் ஃப்ரம் வாட் அப்படின்னா, லிபரேஷன் ஃப்ரம் தி விஷியஸ் சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத். ஓகே, இந்த சம்சார பந்தத்துல கட்டுப்பட்டு இருக்காத, இந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து ஒரு லிபரேஷன் கிடைக்கிறது. அந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து ஒரு லிபரேஷன் கிடைக்கிறதுனால நமக்குள்ள இருக்கிற அந்த அந்த மாயையானது பேடுறது, நமக்குள்ள இருக்கிற அந்த அகங்காரமானது பேடுறது. இதெல்லாம் போனா நமக்கு கடைசியில கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டாக்க, the net result is we get liberated from the cycle of birth and death. ஜனனம் மரணம் அப்படிங்கிற அந்த சக்கரத்துக்குள்ள சிக்கிண்டு இல்லாதக்கு, அதுல இருந்து நம்ம சுதந்திரம் அடைஞ்சு அவ திருவடியில போய் சரணாகதி பண்ணிட்டு போய் அப்படியே ஐக்கியம் ஆயிடலாம். ஓகே, அதுதான் மோட்சம். இது 4 புருஷார்த்தங்கள். ஓகே, இப்ப இந்த 4 புருஷார்த்தங்களை நம்ம எப்படி வாழ்க்கையில அணுகணும், நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, ஃபர்ஸ்ட் தர்மன்னு பார்த்தோம். தர்மங்கிறது நமக்கு உண்டான அந்த கடமைகள், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பர்பஸ், இதெல்லாம் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டா தர்ம வழியில பண்ணணும். நியாயமான முறையில சத்திய மார்க்கத்தை கடைபிடிச்சுண்டு நியாயமான வழியில நம்ம அந்த தர்மங்களை அனுஷ்டிக்கணும். ஓகேவா? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ கம்ப்ளீட் பண்ணணும், அது தர்மம். அடுத்தது அர்த்த அப்படிங்கறச்சு ஆக்சுவலி என்ன, நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வேண்டாத வஸ்துக்களுக்காக பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணி இது வேணும் அது வேணும்ட்டு நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். இன்ஸ்டன்ட் சர்வைவல்காக வேலை பார்க்கிறோம், சர்வைவல்காக பணம் சம்பாதிக்கிறோம், அதெல்லாம் அக்செப்ட். பட் ஆக்சுவலி இந்த அர்த்தங்கிறது என்னன்னா,
தர்மன்னு முந்தின ஸ்டெப், ப்ரீவியஸ் ஸ்டெப் பார்த்தோம் இல்லையா? த பர்பஸ் ஆஃப் லைஃப். அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப கண்டுபிடிச்சு அதை அச்சீவ் பண்றதுக்காக இந்த வஸ்துக்களை தேடிட்டு போகணும். புரியுறதா? நாம அதை அச்சீவ் பண்றதுக்காக அந்த வஸ்துக்கள் எல்லாம் தேடிட்டு போல. இப்ப நம்ம சர்வைவலுக்காக பணம் சம்பாதிக்கிறோம்னா அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. அது தப்புன்னு சாஸ்திரம் சொல்லல. ஓகேவா? சர்வைவலுக்காக சம்பாதி, அதையும் தாண்டி உன்னுடைய தர்மத்தை, உன்னுடைய நோக்கத்தை நீ அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு பயணத்துல மோட்சத்தை அடையணுங்கிற நோக்கத்துக்காக நீ எந்த வேலை பண்றையோ அதுக்காக அர்த்தார்த்தியா இரு. ஓகே? அதுக்காக என்ன வேணுமோ அதுக்கு அதை நீ வேண்டிக்கோ. அதை நீ அதை நீ அடையறதுக்காக முயற்சி பண்ண, அதுல தப்பு கிடையாது. ஓகே? சர்வைவலுக்கு இன்னைக்கு சாப்பிட்டாகணும், 10 வருஷத்துக்கு சாப்பிடறதுக்காக சம்பாதிச்சு வச்சுக்கிறது கரெக்டான ப்ரொசீஜர் கிடையாது, கரெக்டான தர்மம் கிடையாது. ஓகேவா? சோ அந்த அர்த்தார்த்தியா இருக்கிறது கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, தர்ம வழியில நடக்கிறதுக்காக நீ அர்த்தார்த்தியா இருக்கலாம், பின்னாடில இருந்து வரைச்சு ஃபைனல் ஸ்டெப் மோட்சத்தை அடையறதுக்காக நீ அர்த்தார்த்தியா இருக்கலாம், அப்ப தப்பு இல்லை. ஓகே? அடுத்தது காம அப்படிங்கறச்சே பிளஷர்னு பார்த்தோம். ஓகே? சோ இங்க இருக்கிற பிளஷர் என்ன அப்படின்னு கேட்டாக்க, எகெயின் ரெகக்னைஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப். உன்னுடைய தர்மம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதுக்கு வேணுங்கிறதுக்காக நீ தயார் பண்ணிக்கிற ஸ்டேஜ்ல உனக்கு ஒரு 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 பிளஷர் கிடைக்கிறது பார்த்தேளா, அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிற காமம் அப்படின்ட்டு சொல்றான். ஓகே? அப்ப அது எப்பேற்பட்டது, என்ன மாதிரி காமம் அப்படின்னா, எனக்கு பகவான அந்த அம்பாள அனுபவிக்கிறதுல எனக்கு ஒரு ஒரு பிளஷர் கிடைக்கிறது. எனக்கு ஒரு 2 தடவை லலிதா சஹஸ்ரநாமம் படிச்சா எனக்கு ஒரு பேரானந்தம் கிடைக்கிறது. ஓகே? அதுதான் நான் ஆசைப்படக்கூடிய வஸ்துவா இருக்கணும், நான் ஆசைப்படக்கூடிய விஷயமா இருக்கணுமே தவிர வேண்டாத விஷயங்களுக்காக, வேண்டாத ஆசைகளுக்காக நீ கஷ்டப்படாத அப்படின்ட்டு சொல்றான். ஓகே? சோ இங்க காம அப்படிங்கிறது என்னது? அல்டிமேட் புருஷார்த்தமான மோட்சத்தை அடையறதுக்காக நீ செல்லக்கூடிய பாதையில உனக்கு என்ன பேரானந்தம் கிடைக்கிறதோ அதுதான் காம. இங்க நீ எந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறியோ, எந்த பிளஷர் அனுபவிக்கிறியோ அதுதான் காமம். பட் இட் இஸ் நாட் த அதர் காமா, அதர் பிளஷர்ஸ் தட் we are actually enjoying in life. ஓகே? அடுத்தது மோக்ஷம் அப்படிங்கறச்சு we already saw, which is the liberation, liberated soul அப்படின்னு சொல்றோம்ல. அந்த ஆத்மாவுக்கு இனிமே the ஆத்மா is liberated. ஓகே? அப்போ நம்ம நம்மளுடைய புருஷார்த்தம், அல்டிமேட் புருஷார்த்தம் அப்படிங்கிறது என்னது? லைஃப்ல மோட்சம் அடையிறது, டு கெட் லிபரேட்டட். ஓகே? அந்த லிபரேஷனுக்காக தான் தர்ம அர்த்த காம வழிமுறையில நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் 4 புருஷார்த்தங்கள் நம்ம வாழ்க்கையில, நம்ம சனாதன தர்மத்துல ஸ்பெசிபிக்கா சொல்லக்கூடிய இந்த 4 புருஷார்த்தங்கள் தர்ம அர்த்த காம மோக்ஷம். ஆச்சா? இது ஒரு கான்செப்ட். ஓகே? இப்ப இத புரிஞ்சுட்டாதான் நாம இப்ப எந்த மந்திரம் பார்த்துட்டு இருக்கோம், எந்த ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம்? மூல மந்திராத்மிகா மூல கூட்டத்ரய கலேவரா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த மூல மந்திரமானது இங்க என்ன அப்படின்னு கேட்டா பஞ்சதசாட்சரி. Now let us get back to the லலிதா சஹஸ்ரநாம லெக்சர். ஓகே? இது இப்ப நான் இவ்வளவு நாளை சொன்னது தர்மம் அர்த்த காம மோக்ஷம் புருஷார்த்தங்கள் இன் லைஃப். இத புரிஞ்சுட்டா எத்தனையோ ஸ்பிரிச்சுவல் விஷயங்களை நம்ம அப்ரோச் பண்ணலாங்கிறதுக்காக தான் ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துன்னு இதை பத்தி பார்த்தோம் நம்ம. ஓகே? இப்போ அது எப்படி இந்த ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ணிக்கணும், அதுதானே முக்கியம். அதுக்காக தானே நம்ம இந்த கான்செப்டே பார்த்தோம். அப்போ இந்த பர்டிகுலர் நாமா என்னது? மூல மூலன்ட்டு இந்த எத்தனை நாமாக்கள்ல வருது? மூல மந்திராத்மிகா மூல, மூல மந்திராத்மிகா மூல கூட்டத்திரைய கலேவரா அப்படின்ட்டு இந்த 2 நாமாக்கள்ல மூல மூலன்னு வருது. மூலம் அப்படின்னா அடிப்படையான, த பேசிக் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. ஓகே? அப்ப இங்க மூல மந்திர அப்படிங்கறச்சே, மூல மந்திரம்ங்கிறது என்ன? அதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், which is the பஞ்சதசாட்சரி மந்திரம். ஓகே? அந்த பஞ்சதசாட்சரி மந்திரமாகத்தான் அம்பாள் தன்னுடைய வடிவத்தை கொண்டிருக்கா அப்படிங்கறத பார்த்தோம். அந்த பஞ்சதசாட்சரி மந்திரம் நமக்கு என்ன அனுகிரகத்தை பண்றது அப்படின்னு கேட்டா, இந்த புருஷார்த்தங்களை அனுகிரகம் பண்றது. இப்ப that is how we connect the dots. ஓகே?
அந்த மூல மந்திரமா இருக்கக்கூடிய பஞ்சதசாட்சரி மந்திரமானது இந்த வாழ்க்கைக்கு தேவையான புருஷார்த்தங்களை அனுகிரகம் பண்றது. ஓகே, எப்படி அப்படின்னு கேட்டாக்க, இந்த மந்திர அப்படின்னாலே மம் பிளஸ் த்ர தான் மந்திர. ஓகே, மா அப்படிங்கிறது மனனம், மனனம் பண்றது. ஓகே, இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா, லாங்குவேஜ் வைஸ் கிராமட்டிக்கலா பார்த்தா வேற மாதிரி வரும். அந்த 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 வார்த்தை எப்படி காயின் ஆறுது, அதை நம்ம டீகோட்லாம் பண்ண போனோம்னா we will go deeper into Sanskrit where I am not very strong. ஓகே, சோ நமக்கு தேவையானதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம அதை தெரிஞ்சுட்டா போதும். ஓகே, அப்போ மந்திர அப்படிங்கறச்சு அந்த மா அப்படிங்கறது எதை குறிக்கிறதுனாக்க மனனம். மனனம்னா என்னது? மறுபடியும் மறுபடியும் நெட்டர் பண்றது, பைஹார்ட் பண்றது, மனப்பாடம் பண்றதுதான் மனனம். ஓகே, த்ர அப்படின்னா நம்மள வந்து ஒரு விஷயத்துல இருந்து காப்பாத்தி கொண்டு போறது. ஓகே, த்ர அப்படிங்கறச்சே நம்மள வந்து ரட்சிக்கிறது. அப்போ அந்த மறுபடியும் மறுபடியும் அந்த மந்திரங்களை மரணம் பண்ணா நம்மள அந்த மூல மந்திரமானது என்ன பண்ணும்? ரட்சிக்கும். அப்படிங்கிறது தான் இந்த இந்த நாமாக்கள், அந்த மூல மந்திர அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான தாத்பரியம். ஓகே, இந்த உபாசனையில வரக்கூடிய மந்திரங்கள்லாம் மறுபடியும் மறுபடியும் நம்ம ஜெபிக்கிறோம்ல, இதெல்லாம் எப்படி இருக்கும்னா, இப்ப லலிதா சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது பேராகிராஃப் பேராகிராஃபா இருக்கும். இத்தனை பேராகிராஃப் இருக்கு. அதை வந்து ஒருத்தர் சில பேர் ஒரு நாளைக்கு 3 தடவை படிக்கிறேன்னு வேண்டிப்பா, சில பேர் வந்து நான் ஒரு நாளைக்கு 11 தடவை படிக்கிறேன்னு வேண்டிப்பா. அதெல்லாம் வந்து ஸ்லோகமா இருக்கிறது. ஓகே, மந்திர ஜபம் அப்படிங்கறச்சே பீஜாட்சரங்கள் அடங்கி அந்த மந்திரத்தை ஸ்ரீவித்யா உபாசனையில ஒரு லெவல் ஆஃப் உபாசனையில ஒரு மந்திரம் இருக்கும். அந்த ஒரு மந்திரத்தை இத்தனை தடவை ஜபிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு பேட்டர்ன் இருக்கும், ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். ஓகேவா, அத்தனை தடவை நம்ம அதை பண்ணி 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 ரிப்பீட்டடா மறுபடியும் மறுபடியும் பண்றச்சே அதை மனனம் பண்றோம்னா என்ன அர்த்தம்? ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கும். அப்படி சொல்லிட்டே இருக்கச்சே அந்த மந்திரமானது நம்மள என்ன பண்றது? வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் ரட்சணம் பண்ணி இந்த இந்த 4 புருஷார்த்தங்களை அடையறதுக்காக நம்மளுக்கு ஒரு அனுகிரகம் பண்றது. அந்த 4 புருஷார்த்தங்களையே என்னது? தர்ம அர்த்த காம மோட்சம். 4 புருஷார்த்தங்களையும் நம்ம அடைஞ்சு 3 புருஷார்த்தங்களை அடைஞ்சு 4வது புருஷார்த்தமான மோட்சம் அடையறதுக்கான ஒரு கதிய, ஒரு நிலைமைய நமக்கு இந்த மூல மந்திரமானது அனுகிரகம் பண்றது. அப்படிங்கிறது தான் இந்த மூல மந்திர அப்படிங்கிற பர்டிகுலர் வார்த்தைக்கான தாத்பரியம். ஓகே, இப்போ இந்த மூல மந்திரம் அப்படிங்கறச்சே அம்பாள் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா பஞ்சதசாட்சரி மந்திரமா இருக்கா. இது ரொம்ப ஒரு ட்ரிக்கியான விஷயம். ஓகே, இந்த அம்பாள் வந்து மந்திர ரூபமா இருக்கா. ஓகேவா, அப்ப மந்திர ரூபமா இருக்காங்கறச்சே என்ன ஆறுது? அம்பாளுக்குள்ள மந்திரங்கள் அடங்கி இருக்கு, மந்திரங்களுக்குள்ள அம்பாள் அடங்கி இருக்கா. அம்பாள் சூக்ஷ்ம ஸ்தூல ரூபமா இருந்தா கூட சூக்ஷ்ம ரூபமா மந்திரங்களா அடங்கி இருக்கா. கரெக்டா? அப்ப இங்க காம்பினேஷன் எப்படி இருக்கு? அந்த ஸ்தூல ரூபத்துல சூக்ஷ்ம ரூபமான மந்திரங்கள் அடங்கி இருக்கு. சோ த காம்பினேஷன் இஸ் ஸ்தூல பிளஸ் சூக்ஷ்ம. அப்ப அம்பாள் நமக்கு எப்படி அனுகிரகம் பண்றா? ஸ்தூல ரூபமாவும் அனுகிரகம் பண்றா, சூக்ஷ்ம ரூபமாவும் அனுகிரகம். ஓகேவா? சோ அவ எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் நமக்கு அதை பத்தி என்ன? மந்திரங்களை மந்திரங்களை ஜபிச்சுட்டே இருந்தா, ஓகே, ஜபிச்சுட்டே இருந்தா அம்பாள் சூக்ஷ்ம ரூபமாவும் அனுகிரகம் பண்ணி ஸ்தூல ரூபமாவும் அனுகிரகம் பண்றா. இப்ப நிறைய பேருக்கு மனசுல ஒரு ஒரு கேள்வி எழும்பும், நமக்கு வந்து இந்த பஞ்சதசாட்சரி மந்திரம் எல்லாம் தெரியாது. ஐ டோன்ட் நோ இப்ப இந்த சத்சங்கத்துல வந்து எத்தனை பேர் ஸ்ரீவித்யா உபாசகர்கள் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஜென்ரலா அப்படி இல்லாதவாளுக்கு என்ன தோணும்? ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணாதவாளுக்கு என்ன தோணும்? மந்திரத்தை தீட்சை வாங்கிக்காதவாளுக்கு, ஓ அப்ப தீட்சை வாங்கிட்டாதான் நம்ம வந்து அம்பாள் அடைய முடியுமா? அதுதான் அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டேட்டஸா? இதை நம்ம திருப்பி திருப்பி நான் சொல்றேன். ஓகே, அப்படின்னு கேட்டா அம்பாளே என்ன சொல்றா? நீ அந்த ஜபம் எடுத்துட்டு தான் நீ வந்து என்கிட்ட வரணுங்கிறது கிடையாது.
அது இல்லாம இந்த சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணாலே, அந்த ஜபத்தை பண்ணா என்ன பலன் உண்டோ அதே பலன் உனக்கு இதுக்கும் கிடைக்கும் அப்படின்னு அம்பாளே சொல்லிடுறான். அப்போ இந்த சஹஸ்ரநாமத்தை ஜபிச்சாலே நமக்கு அந்த பலன் கிடைக்கும்னா என்ன அர்த்தம்? இந்த சஹஸ்ரநாமத்துக்குள்ளேயே அந்த பீஜாட்சரங்கள் அடங்கிய மந்திரங்கள்லாம் இருக்கு. என்ன ஒன்னே ஒண்ணுன்னா, ஓகே மந்திர ஜபத்துக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, சஹஸ்ரநாமம்னா அப்படிலாம் இல்ல, நம்ம எப்படி வேணா சொல்லலாம் அப்படின்னு இல்லாதக்கி அந்த மந்திர ஜபத்துக்கு எந்த மரியாதை கொடுக்கிறோமோ அதே மரியாதை, அதே பக்தி, பயபக்தி பாவம் மனசுக்குள்ள இருக்கணும். ஓகே, மெயினா என்ன அம்பாள் எதிர்பார்க்கிறா? அதாவது தேக சுத்தி, மனசுத்தி, இது ரெண்டும் இருக்கணும். நம்ம தேகமும் சுத்தமா இருக்கணும், மனசும் சுத்தமா இருக்கணும். தேகம் சுத்தமா இருந்துட்டு மனசு சுத்தமா இல்லாதக்கி கண்ட எண்ணங்களையும் கண்ட விஷயங்களையும் நினைச்சுட்டு இந்த சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணோம்னா பலன் கிடைக்காதுங்கிறது ஒண்ணு. இட் இஸ் சோ பவர்ஃபுல் தட் யூ கேனாட் டேக் எனி ரிஸ்க். ஓகேவா? அதனால அந்த மந்திர ஜபத்தை எடுத்துட்டா நம்ம எந்த ஒரு பக்தியோட பண்ணுவோமோ, அதை எந்த லெவலுக்கு மரியாதை கொடுத்துட்டு உபாசகர்கள்லாம் வச்சுட்டு இருக்காலும் அதே லெவலுக்கு இந்த சஹஸ்ரநாமத்தை நம்ம அதே கண்ணோட்டத்துல பார்க்கணும். ஓகேவா? அப்போ அம்பாள் இங்க என்ன பண்றா? மந்திர ரூபமாவும் இருந்துண்டு, அதாவது சூக்ஷ்ம ரூபமாவும் இருந்துண்டு, ஸ்தூல ரூபமாவும் இருந்துட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு வரா அப்படிங்கிறது சத்தியம். ஓச்சா? இப்போ நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு கான்செப்ட். ஏன்னா இப்ப அடுத்ததெல்லாம் நம்ம அதை பேஸ் பண்ணி அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அதை நான் இப்பவே ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துடுறேன். ஓகேவா? இப்போ மந்திர ரூபமா சூக்ஷ்ம வடிவில் இருக்கா அம்பாள். ஓகே, அந்த சூக்ஷ்ம வடிவானது 3 வகையா பிரிக்கப்பட்டிருக்கு. இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த பேராகிராஃப்ல அந்த வரக்கூடிய வரி இத பேஸ் பண்ணிதான். ஓகேவா? இந்த சூக்ஷ்ம ரூபமா இருக்கிறது 3 வகையா பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, அம்பாளுடைய சூக்ஷ்ம ரூபம் 3 வகையா பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, அது என்ன அப்படின்னு கேட்டாக்க இது நான் ஆல்ரெடி போன கிளாஸ்ல ஒரு மென்ஷன் பண்ணேன், பட் அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியாது. பட் நான் திருப்பியும் சொல்றேன், பண்ணேன் தான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, பட் வி வில் எனிவே நோ வாட் இட் இஸ். ஓகே, சோ அந்த 3 சூக்ஷ்ம ரூபமானது 3 வகையா பிரிக்கப்பட்டிருக்குங்கிறது பஞ்சதசாட்சரி ரூபம் ஒண்ணு. ஓகே, மந்திர வடிவில். ஓகேவா? அடுத்தது காமகலா அக்ஷரம். வார்த்தைகளை மட்டும் மனசுல பதிய வச்சுக்கோங்க, இதெல்லாம் டீட்டெயிலா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, காமகலா அக்ஷரம். அடுத்தது குண்டலினி. ஓகே, 3 வகையா பிரிக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா பஞ்சதசாட்சரி நம்ம ஆல்ரெடி இந்த பேராகிராஃப்ஸ்ல பார்த்துட்டோம். எந்த பேராகிராஃப்ல பார்த்துட்டோம்? 34th செகண்ட் லைன் அண்ட் 35th 2 லைனும் இதுல அடங்கியுள்ள நாமாக்கள் இந்த பஞ்ச தசாட்சரி வடிவில சூக்ஷ்ம ரூபமா அம்பாள் எப்படி இருக்காங்கிறத பார்த்துட்டோம். பஞ்சதசாட்சரி வடிவம் அப்படிங்கறச்சே என்னது? திருப்பியும் சொல்றேன், வாக்பவ கூட்டம், மத்திய கூட்டம், சக்தி கூட்டம், இந்த 3 வடிவம் அம்பாள் இருக்கான்னு பார்த்துட்டோம். அது பஞ்சதசாட்சரி வடிவம் ஃபார் சூக்ஷ்ம ரூபம். தி செகண்ட் பார்ட் ஆஃப் தி சூக்ஷ்ம ரூபம் என்ன அப்படின்னு கேட்டாக்க காமகலா அக்ஷரம். தி தேர்ட் பார்ட் ஆஃப் தி சூக்ஷ்ம ரூபம் என்னன்னு கேட்டாக்க குண்டலினி. ஆச்சா? இப்ப இந்த 3 பார்ட்ல ஃபர்ஸ்ட் பஞ்சதசாட்சரி எப்படி இருக்கா? மந்திர ரூபமா இருக்கான்னு பார்த்தோம் இல்லையா? அடுத்தது காமகலா அக்ஷரம் அப்படிங்கிறது என்னது? ஆற்றலுக்கு உண்டான சக்தியோட இருக்கா, கிரியேட்டிவ் பவரோட இருக்கா காமகலா அக்ஷரத்துல. ஓகே, மந்திர ரூபமா பஞ்சதசாட்சரியில இருக்கா, ஆற்றலுக்கு உண்டான சக்தியோட காமகலா அக்ஷரத்துல இருக்கா. மூன்றாவதா இருக்கக்கூடிய அந்த குண்டலினில நமக்குள்ள இருக்கிற ஒரு எனர்ஜியா இருக்கா, ஒரு சக்தியா இருக்கா. ஓகேவா? இதெல்லாம் என்னென்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூ பண்ணிட்டு ஸ்லோகத்துக்குள்ள போகலாம். ஓகே, திருப்பியும் சொல்றேன், இந்த சூக்ஷ்ம ரூபமானது 3 வகையா பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த 3 வகையில முதல் வகை பஞ்சதசாட்சரி, which we already learned what it is. அடுத்த வகை காமகலா அக்ஷரி, அடுத்தது காமகலா அக்ஷரம், அடுத்தது குண்டலினி. இந்த 3 வகையா சூக்ஷ்ம வடிவாக, சூக்ஷ்ம ரூபமாக அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறது இப்ப இனி வரக்கூடிய சில பேராகிராஃப்ஸ்ல பார்க்கலாம்.
ஓகே, இப்ப நம்ம அடுத்த கிளாஸ்ல பாராகிராஃப்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இந்த காமகால அக்ஷரம்னா என்னங்கறத பார்க்கணும். சக்ராஸ், which is a very very interesting topic. ஓகே, மேலோட்டமா சொன்னா கூட ஒரு 20 நிமிஷம் நமக்கு கட்டாயம் தேவைப்படும். ஓகே, எத்தனை பேர் அதை பத்தி நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு தெரியல. பேசிக்கா தெரியாதவாளுக்கு அது என்னங்கறத நம்ம வந்து பார்த்துட்டா இன்னும் நன்னா இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் என்ஜாய் பண்ணலாம். சோ அதனால ஒரு 20 மினிட்ஸ் சாலிடா நமக்கு தேவைப்படும். அதை முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்த ஸ்லோகங்களை கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? சோ ஃபார் டுடே லெட்ஸ் ஃபினிஷ் த செஷன். कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. श्रीमन्नारायणायेति समर्पयामि. சோ இன்னைக்கு ஒரு ஸ்லோகம் தான் முடிக்க முடிஞ்சுது. நெவர் மைண்ட். ஏன்னா டைரக்டா நான் வெறும் மீனிங்க மட்டும் சொல்லிட்டு போறதுக்கு நீங்க நெட்ல இருந்து ஒரு ஸ்கிரிப்டே எடுத்து பார்த்து விடலாம். அதுல டீடைல் எக்ஸ்பிளனேஷன் எகெயின் நெட்ல நிறைய அவைலபிள். பட் எது ஆத்தென்டிகேட்டட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ அந்த அந்த ஆத்தென்டிகேஷனுக்கு பிரகாரம் தான் இப்ப நான் வந்து நான் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். அதை நான் புரிஞ்சுட்டு அப்புறம் உங்களுக்கு கன்வே பண்றேன். சோ never mind if you spend some time in understanding small concepts. So next class வந்து ஃபர்தரா நம்ம அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேவா?